வெல்கம் டு காஞ்சி எக்ஸலண்ட். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ வரப்போகிற 2024 குரூப் 1 மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா அப்பியர் ஆக போகிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக ஸோ ஃப்ரீயாக வந்து பார்த்தோம்னா பாலிட்டி கிளாஸஸ் வந்து பார்த்தோம்னா ரெகுலராக வீடியோஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்திக்கோங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக வீடியோஸ் வந்து பார்த்தோம்னா அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ பாருங்களேன், ஸோ குரூப் 1 எக்ஸாமினேஷனோட ப்ரிலிமினரி சிலபஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் மெயின்ஸ் வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது இல்லையா? ஸோ இதில் மெயின்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு மெயின்ஸ் வந்து பார்த்தோம்னா அவங்க கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, ஸோ அவங்க இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்து பார்த்தோம்னா கேட்கல. ஸோ அவங்க டீட்டெயில்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு கொஷினை வந்து பார்த்தோம்னா அப்ரோச் பண்ணுற மாதிரியான ஒரு பர்சனை தான் வந்து பார்த்தோம்னா எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஆன்சர் ரைட்டிங் வந்து பார்த்தோம்னா சும்மா ஃபேக்ட்ஸாக மட்டும் இல்லாமல் அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான வீடியோ தான் வந்து பார்த்தோம்னா இது. ஸோ இப்போ நம்ம மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு மொத்தம் வந்து பார்த்தோம்னா 4 பேப்பர் வந்து பார்த்தோம்னா இப்போ குரூப் 1 மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் 1 வந்து பார்த்தோம்னா கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா நமக்கு பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அப்படின்னு சொல்லிட்டு 3 பேப்பர் இருக்குது. ஸோ அந்த 3 பேப்பருமே வந்து பார்த்தோம்னா நமக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து பார்த்தோம்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் வந்து பார்த்தோம்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி அவங்க ஃபஸ்ட்டே நம்மளை இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு பேப்பர் 2ல் எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் நமக்கு யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 யூனிட் இருக்குது. ஸோ அதில் யூனிட் 1 வந்து பார்த்தோம்னா நமக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர் பற்றி வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து யூனிட் 2ல் வந்து சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடை பற்றி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ சமூக பிரச்சனைகள் இந்தியா லெவல்லையும் நம்ம பார்க்கணும், தமிழ்நாடு லெவல்லையும் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ யூனிட் 3ல் ஸோ 2022-23 அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் ஆப்டிடியூட் வந்து பார்த்தோம்னா இருந்தது. ஸோ இப்போ அதை வந்து பார்த்தோம்னா ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அவங்க எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ யூபிஎஸ்சி வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வச்சுருந்தாங்க GS4ல். ஸோ இப்போ இதை வந்து பார்த்தோம்னா TNPSC கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு நாம் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் வந்து பார்த்தோம்னா கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து பேப்பர் 2ல் பேப்பர் 3ல் வந்து பார்த்தோம்னா நமக்கு GSல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ அங்கேயும் வந்து பார்த்தோம்னா 3 யூனிட்ஸ் தான் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். ஸோ இங்கே யூனிட் 1ல் இந்தியன் பாலிட்டி அண்ட் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் அஃபெக்டிங் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது அண்ட் யூனிட் 2ல் ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட ரோல் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ யூனிட் 3ல் தமிழ் சொசைட்டி இட்ஸ் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம யூனிட் 8 படிக்கும் போதே ஸோ ஹிஸ்ட்ரி ஹெரிட்டேஜ் கல்ச்சரில் வந்து பார்த்தோம்னா அதை பற்றி படிப்போம் இல்லைங்களா? ஸோ அது சம்மந்தமான ஒரு இதுதான் இது. ஸோ அண்ட் பேப்பர் 4 ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் பேப்பர் வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த ஜெனரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்தோம்னா இங்கேயும் யூனிட் 3 தான் வந்து பார்த்தோம்னா 3 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் யூனிட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஜியோகிராஃபி அண்ட் ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் யூனிட் 2ல் வந்து பார்த்தோம்னா என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. தென் யூனிட் 3ல் இந்தியன் எக்கானமி, கரண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் குளோபல் எக்கானமி ஆன் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா நமக்கு குரூப் 1ஓட மெயின்ஸ் சிலபஸ். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்டிவாக நம்ம எழுத போகிறதுக்கு ஸோ முன்னாடியே வந்து பார்த்தோம்னா நமக்கு TNPSC வந்து பார்த்தோம்னா ஒரு சிலபஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த சிலபஸில் வந்து பார்த்தோம்னா அவங்க முன்னாடி இன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு டீட்டெயில்டான அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்மளோட ஆன்சர்ஸை வந்து பார்த்தோம்னா ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது நமக்கு ஸோ பேசிக்கான ஃபேக்ட்ஸ் நம்ம தெரிஞ்சதை தாண்டி சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கணும். ஸோ கன்செப்சுவல் கிளாரிட்டியோடு வந்து பார்த்தோம்னா இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பை நம்ம அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது போக நமக்கு அவங்க சிலபஸ்லேயே நம்ம என்னென்ன படிக்க போகிறோன்றதை அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சிலபஸை டீகோட் பண்ணிவிட்டு ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணோம்னா இட் வில் பி வெரி ஈஸி வந்து பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்தோம்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுத ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிலபஸே நம்ம படிக்காமல் ப்ரிப்பேர் பண்ணும் போது தான் வந்து பார்த்தோம்னா நிறைய தவறுகள் வந்து பார்த்தோம்னா செய்கிறோம். ஸோ இந்த இதை போக்குறதுக்காக தான் வந்து பார்த்தோம்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் வந்து பார்த்தோம்னா இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தோம்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா பேப்பர் 3ல் ஸோ யூனிட் 1 இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்தியன் பாலிட்டி அண்ட் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த
வேர்ல்ட் அஃபெக்டிங் இந்தியா ஓகேங்களா. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்தோம்னா பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம சிலபஸை ஃபுல்லாக டீகோட் பண்ணுறோம். ஸோ இந்த சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதில் ஒவ்வொரு டாபிக் கீழே நம்ம என்னென்ன படிக்க போகிறோம், ஸோ அதை எங்கேருந்து படிக்க போகிறோம், ஸோ இதிலிருந்தெல்லாம் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இதை நம்ம இப்போ வந்து பார்த்தோம்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் தான் வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன். ஸோ இந்தியன் பாலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். அண்ட் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு ஓகேங்களா. ஸோ அஃபெக்டிங் இந்தியா. ஸோ உலகத்தில் வந்து பார்த்தோம்னா இப்போ வர பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்தியாவை எந்த மாதிரியான அஃபெக்ட் பண்ணுதோ, ஸோ அதுக்கு நம்ம ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ நம்மள அவங்க வேர்ல்டு நியூஸ் எல்லாத்தையுமே அவங்க கவர் பண்ண சொல்லலை ஓகேங்களா. ஸோ சிலபஸ்லேயே ஸோ இந்தியாவுக்கு அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான சில பாலிசிஸோ, ஸோ இந்தியாவை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா நடக்கும்போது ஸோ அதுக்கு நம்ம ஸ்பெஷல் ஃபோக்கஸ் வந்து பார்த்தோம்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொல்லணும்னா, ஸோ இப்போ யூஎஸில் வந்து பார்த்தோம்னா எலெக்ஷன், பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வரப்போகுது இல்லைங்களா. ஸோ அது என்ன மாதிரியான தாக்கத்தை வந்து பார்த்தோம்னா இந்தியா யூஎஸ்ஏ ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தோம்னா ஏற்படுத்தும், அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா இப்போ ப்ரீவியஸாக சொல்லும் போது ஸோ பிரிக்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ புதுசாக வந்து பார்த்தோம்னா மெம்பர்ஸ் ஆட் பண்ணாங்க இல்லைங்களா. ஸோ அப்போது அர்ஜென்டினா வந்து பார்த்தோம்னா ஏன் பிரிக்ஸ் கூட சேரல, ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் இருந்துச்சு, ஸோ சோஷியலிஸ்ட் கண்ட்ரியா இல்லை கம்யூனிஸ்ட் கண்ட்ரியா, ஸோ இல்லை வந்து பார்த்தோம்னா ரைட் விங் ஐடியாலஜி இருக்கிற ஒரு கண்ட்ரியா, ஸோ அது இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாலிசிஸில் வந்து பார்த்தோம்னா அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி படிக்கிறது தான் இந்த எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் அஃபெக்டிங் இந்தியா ஓகேங்களா. ஸோ இதை தான் நம்ம ஃபாரின் பாலிசி அண்ட் இதில் வந்து பார்த்தோம்னா அவங்க ஸ்பெசிஃபிக்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இந்தியன் பாலிட்டியை பற்றி பாருங்களேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்தியன் பாலிட்டியில் வந்து பார்த்தோம்னா, ஸோ நமக்கு ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ப்ரிலிம்ஸோட சிலபஸை அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு மெயின்ஸ் லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போதே வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு ஐடியாவில் வந்து பார்த்தோம்னா ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அண்ட் வி ஹேவ் வந்து பார்த்தோம்னா வந்து பார்த்தோம்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தெரிஞ்சிருப்போம் ஓகேங்களா. ஸோ அதை கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்தோம்னா தான் மெயின்ஸ் லெவலில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இது என்னன்னு பாருங்களேன். ஸோ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போது இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா நம்ம என்னென்ன டாபிக்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணுன்றதும் அவங்களே வந்து பார்த்தோம்னா சொல்லிட்டாங்க சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஸோ ஃபஸ்ட் அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் நம்ம என்னென்ன படிப்போம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ முன்னாடி இப்போ கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தோம்னா 1949 வந்து பார்த்தோம்னா அடாப்ட் பண்ணிவிட்டு ஸோ ஜான்வரி 26, 1950 வந்து பார்த்தோம்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி இருந்துச்சு, ஸோ என்ன மாதிரியான காரணிகள் வந்து பார்த்தோம்னா நம்ம கான்ஸ்டிடியூஷனை மேக் பண்ணும் போது வந்து பார்த்தோம்னா இங்கே யூஸ் பண்ணிக்கப்பட்டுச்சு. ஸோ இப்போ கான்ஸ்டிடியூஷன் வரத்துக்கு முன்னாடி ஸோ இங்கே என்ன மாதிரியான வந்து பார்த்தோம்னா எதை வச்சு இங்கே வந்து பார்த்தோம்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் நடந்தது, ஸோ இதெல்லாம் பற்றி படிக்கிறதா இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அது போக இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனில் வந்து பார்த்தோம்னா நிறைய ஆர்டிகல்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆர்டிகல் 17 நம்ம படிக்கிறோம்னா ஸோ ஏன்ஷியன் டைம்ஸ்லேருந்து வந்து பார்த்தோம்னா there are வந்து பார்த்தோம்னா லாட் ஆஃப் வந்து பார்த்தோம்னா ப்ராப்ளம்ஸ் லைக் அன்டச்சபிலிட்டி வந்து பார்த்தோம்னா இருந்தது சரிங்களா. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி தான் ஸோ இன்னைக்கு ப்ரெசென்ட் வந்து பார்த்தோம்னா 1950s கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தோம்னா இது பண்ணும்போது ஸோ அவங்க அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி விமன் பற்றினா இதோ ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ரிலீஜியஸ் ஃப்ரீடம் பற்றி ஸோ இது எல்லாமே அன்னைக்கு இருந்த பிரச்சனைகளை வந்து பார்த்தோம்னா போக்குறதுக்கு ஸோ அதே மாதிரி ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக தான் ஸோ இன்னைக்கு அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போது நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தெரியும் போது தான் ஸோ இன்னைக்கு இருக்கிற கான்ஸ்டிடியூஷனோட அந்த வேல்யூ வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ஓகேங்களா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா சொல்லலாம்னா ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தோம்னா அந்த அபர்த்தியாட் ரெஜிம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இருந்தது. ஸோ அதை எதிர்த்து தான் வந்து பார்த்தோம்னா நெல்சன் மண்டேலா வந்து பார்த்தோம்னா போராடி ஸோ அங்கே ஒரு கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணும்போது ஸோ முன்னாடி ரூல் பண்ணவங்களும் ஸோ அந்த மக்களுமே சேர்ந்து தான் அந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து பார்த்தோம்னா ஏற்றுனாங்க. ஸோ அப்போ முன்னாடி என்னென்ன ப்ராப்ளம் இருந்ததோ ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி தான் அவங்க கான்ஸ்டிடியூஷனை மேக் பண்ணாங்க சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் வந்து பார்த்தோம்னா பண்ணியிருக்காங்க.
ஸோ முன்னாடி நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸு, ஸோ முன்னாடி இருந்த ப்ராப்ளம்ஸ், ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா போக்குற விதமாகவும் இருக்கணும், ரெக்டிஃபை பண்ணுற விதமாகவும் இருக்கணும். ஸோ அதே மாதிரி த கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தோம்னா ரிஃப்ளெக்ட்ஸ் த ஆஸ்பிரேஷன் ஆஃப் த சொசைட்டியாகவும் வந்து பார்த்தோம்னா இருக்கணும். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோம்னா இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு நோ த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஓகேங்களா? ஸோ அது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? ஸோ ஹவ் வி மேட் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? ஸோ 1895ல இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஸோ ஆஃப்டர் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான இது கொடுத்தாங்க, அவங்க சலுகைகள் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒய் வந்து பார்த்தோம்னா இந்தியன்ஸ் டிமாண்டட் எ செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தோம்னா நீங்கள் கொடுக்குற அந்த சலுகைகளை தாண்டி எங்களுக்கு நாங்களே உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த ஐடியாக்கான ரீசன் என்ன அப்படின்றதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் நம்ம கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி வந்து பார்த்தோம்னா பற்றி படிப்போம். ஸோ அந்த அசம்பிளி வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபுல்லாக ஒரு ரெக்கக்னைஸ் பண்ண எல்லா பர்சன்ஸும் வந்து பார்த்தோம்னா இருந்தாங்களா அந்த பாடியில். ஸோ அதில் இருந்த மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இதில் நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வந்து பார்த்தோம்னா மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ப்ரியாம்பிள் பற்றி நம்ம படிப்போம். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரக்சர், பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஸோ அதே மாதிரி வாட் ஆர் த பவர்ஸ் வந்து பார்த்தோம்னா வி ஆர் ஹேவிங் அண்ட் வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது நமக்கு யூனியன் கவர்மெண்ட், தென் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் தென் லோக்கல் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இது ஸோ இந்த மூணுத்துக்கும் வந்து பார்த்தோம்னா வித்தியாசம் இருக்குது. நம்ம அதை வரக்கூடிய கிளாஸஸில் வந்து பார்த்தோம்னா டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த யூனியன் கவர்மெண்ட் அப்படின்றது என்னன்றதை பாருங்களேன். ஸோ நம்ம யூனியன் கவர்மெண்ட்டு கீழே என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே லெஜிஸ்லேச்சர் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லெஜிஸ்லேச்சரில் பார்லிமெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் வி ஹாவ் டு நோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு நியூ பார்லிமெண்ட் பில்டிங் கூட வந்து பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க இல்லைங்களா? ஸோ அப்போது வாட் இஸ் த ரோல் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஹவு பார்லிமெண்ட் இஸ் வந்து பார்த்தோம்னா ஃபங்க்ஷனிங் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வி ஹாவ் 2 ஹவுசஸ் வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஓகேங்களா? பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தோம்னா லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் பிரசிடென்ட். பட் இங்கே பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய அந்த 2 ஹவுசஸ் என்னென்ன அப்படின்றது லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஓகேங்களா? ஸோ இதில் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் என்னென்ன ரோல் வந்து பார்த்தோம்னா யார் ப்ளே பண்ணுறாங்க, இப்போ லோக்சபாவோட ரோல் என்ன அண்ட் வாட் இஸ் த ரோல் ஆஃப் ராஜ்யசபா நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் வி ஹாவ் ஆல்சோ நோ வந்து பார்த்தோம்னா என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஸோ ஒய் வி நீட் வந்து பார்த்தோம்னா திஸ் போத் ஹவுசஸ் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேங்களா? ஸோ இது ஸோ we have to know what is the difference between legislature and what is the difference between executive அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பிகாஸ் இன் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா த எக்ஸிக்யூட்டிவ் தான் வந்து பார்த்தோம்னா பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது. ஓகேங்களா? பட் வென் யூ கம்பேர் இட் வித் பிரசிடென்ஷியல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் த லெஜிஸ்லேச்சர் இஸ் வந்து பார்த்தோம்னா வெரி ஸ்ட்ராங். ஓகேங்களா? வி கேன் கம்பேர் இட் வித் யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? பட் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பார்லிமெண்ட் சிஸ்டம்னா லெஜிஸ்லேச்சர் தான் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். பட் இட் இஸ் நாட் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ த எக்ஸிக்யூட்டிவ் இஸ் வந்து பார்த்துட்டு மோர் பவர்ஃபுல். ஓகேங்களா? ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் இது ஸோ அது எப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம்னா வரக்கூடிய கிளாஸஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் கீழே நம்ம பிரசிடென்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? ஸோ பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் பிரசிடென்ட். ஸோ இந்த பிரசிடென்ட்டோட ரோல் என்ன, ஸோ அதே மாதிரி அவர் எப்படி எலெக்ட் பண்ணப்படுறாரு, ஸோ என்ன மாதிரியான வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் அவருக்கு இருக்குது அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ நோன் அஸ் த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த பிரசிடென்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஹவு மெனி பிரசிடென்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்டில் இப்போ வரைக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா அவங்க குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லையும் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வைஸ் பிரசிடென்ட். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் வை வி நீட் எ போஸ்ட் லைக் வந்து பார்த்தோம்னா வைஸ் பிரசிடென்ட் அண்ட் வேர் வி வந்து பார்த்தோம்னா டுக் தட். ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த கண்ட்ரியிலிருந்து அடாப்ட் பண்ணிட்டோம் இந்த போஸ்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது ஸோ நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. ஓகேங்களா? ஸோ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஸோ பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேங்களா? ஸோ அது ஸோ நெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா கேக் நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா. ஓகேங்களா? ஸோ அது அவரோட ரோல் என்ன, ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா யார் யார். ஓகேங்களா? ஸோ இதை பற்றியெல்லாம் தான் நம்ம இந்த டாபிக் கீழே பார்ப்போம். சரிங்களா? ஸோ அடுத்து ஜுடிஷியரி. ஓகேங்களா? ஸோ ஜுடிஷியரி பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல். ஓகேங்களா? ஸோ
நம்ம 3 ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் ஜுடிஷியரி வந்து பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ பிகாஸ் ஜுடிஷியரி இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இங்கே சுப்ரீம் லா கான்ஸ்டிடியூஷன் அண்ட் தட் சுப்ரீம் லாவை ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு கார்டியன் மாதிரி தான் நம்ம ஜுடிஷியரி இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே சுப்ரீம் கோர்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா. ஸோ இது இஃப் யூ கம்பேர் வித் வந்து பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் நம்ம 1773 ஆக்டில் உருவாக்கப்பட்ட சுப்ரீம் கோர்ட்லேருந்து, ஸோ அன்னைக்கு 1 சீஃப் ஜஸ்டிஸ் 3 ஜட்ஜஸ் இருந்தாங்க இல்லையா. ஸோ இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்தோம்னா எத்தனை ஜட்ஜஸ், எத்தனை சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பார்த்தோம்னா இருக்காங்க. ஸோ அண்ட் ஹவு தே ஆர் வந்து பார்த்தோம்னா அப்பாயிண்டட். ஓகேங்களா. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா இந்த சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது கீழே நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ ஹவு த ஜுடிஷியரி இஸ் வந்து பார்த்தோம்னா ரிவ்யூவிங் வந்து பார்த்தோம்னா சம் லாஸ். ஓகேங்களா. ஸோ அண்ட் வாட் இம்பாக்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பார்த்தோம்னா ஏற்படுத்துது அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். சரிங்களா. ஸோ அது தென் ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஓகேங்களா. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிசம் இஸ் பை திஸ் ஜுடிஷியரி அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தோம்னா லேட்டஸ்ட் வேர்டிக்ஸ். ஓகேங்களா. பிகாஸ் the verdicts of the Supreme Court வந்து பார்த்தீங்கன்னா plays important role. ஓகேங்களா. so how they are interpreting the constitutional articles. ஓகேங்களா. so that is very important thing because constitutionல சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க எந்தெந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எந்தெந்த நுயான்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. so we have some important judgments. ஓகேங்களா. so கேசவனந்த பாரதி கேஸ், மினர்வா மில்ஸ் கேஸ், மேனகா காந்தி கேஸ், இந்த மாதிரி நிறைய ஜட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன் 2023 குரூப் 1 மெயின்ஸில் வந்து பார்த்தோம்னா வினித் நரேன் கேஸ் ஜட்மெண்ட்டை பற்றி கேட்டாங்க. ஓகேங்களா. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் இன் கரப்ஷன். ஓகேங்களா. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த ரீசன் வை வி ஹாவ் டு ரெஃபர் த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகேங்களா. ஸோ தென் ஒன்லி வி கேம் டு நோ. ஓகேங்களா. ஸோ இன் வாட் பெர்ஸ்பெக்டிவ் தேர் ஆஸ்கிங் கொஷின்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்களேன். ஸோ நம்ம யூனியன் கவர்மெண்ட் பார்த்தோம். ஸோ அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இட் ஹாஸ் த சேம் வந்து பார்த்தோம்னா இங்கே என்ன லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அதே ஆர்டர் தான். ஓகேங்களா. So but what are the difference between வந்து பார்த்தோம்னா state government and union government and why we need this two type of government and what type of laws வந்து பார்த்தோம்னா they are making and who has more powers அப்படின்ற எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையுமே வந்து பார்த்தோம்னா நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதில் லெஜிஸ்லேச்சர் பற்றி. ஓகேங்களா. ஸோ அங்கே நம்ம படித்தது தான், அங்கே பார்லிமெண்ட் படித்தோம். ஸோ வி ஹாவ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் வி ஹாவ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகேங்களா. ஸோ அது அண்ட் இன் மெனி ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தோம்னா த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் நாட். ஓகேங்களா. தேர் இன் சம் ஸ்டேட்ஸ் ஒன்லி தே ஆர் ஹேவிங் வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகேங்களா. ஸோ அது போக ஹியர் ஹூ ஆர் த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ த கவர்னர், chief minister, council of ministers. ஓகேங்களா. ஸோ ஹியர் we have to know this what is the role of வந்து பார்த்தோம்னா கவர்னர் even though a state வந்து பார்த்தோம்னா having a elected body அப்படின்னும் போது so why a nominated person like governor was வந்து பார்த்தோம்னா need. ஓகேங்களா. அப்படின்ற மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல இது பண்ணுங்க. பிகாஸ் இன் 2024 குரூப் 2 கொஸ்டினில் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபெடரல் சிஸ்டத்துக்கு கீழே வந்து பார்த்தோம்னா கவர்னரோட இதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ there are still more controversies between வந்து பார்த்தோம்னா கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டர். ரீசெண்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இப்போ தமிழ்நாடு சிஎம்க்கும் தமிழ்நாடு கவர்னருக்கும் வந்து பார்த்தோம்னா தமிழ் தாய் வாழ்த்து இஷ்யூவில் ஒரு ஸ்பாட் வந்து பார்த்தோம்னா போயிட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ அதை பற்றி இது பண்ணுங்கள். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் அண்ட் ஹவு தே ஆர் வந்து பார்த்தோம்னா அப்ரோச்சிங் அண்ட் ஹவு இட் அஃபெக்ட்ஸ் த ஃபெடரலிசம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான காரணங்களும் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இது So next here the judiciary. ஓகேங்களா. in there is வந்து பார்த்தோம்னா here the high court, the supreme court is there and here we have high court. ஓகேங்களா. அது district courts and subordinate courts and tribunals. ஓகேங்களா. so tribunals வந்து பார்த்தோம்னா எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமாக ஆட் பண்ணாங்க and what are the articles. ஓகேங்களா. dealing with வந்து பார்த்தோம்னா tribunals அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். and one more question in 2022 group 1 மெயின்ஸில் they asked about வந்து பார்த்தோம்னா why every state வந்து பார்த்தோம்னா didn't have the high court அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ 24 ஹை கோர்ட்ஸ் தான் இருக்குது. ஏன் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் ஹை கோர்ட்ஸ் இல்லை? ஸோ வாட் இஸ் த வந்து பார்த்தோம்னா இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்போ கரெக்டான ஒரு ஜுடிஷியல் இது வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் போய் ரீச் ஆகுமா? ஓகேங்களா. அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல அப்ரோச் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ தட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆல்சோ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த லோக்கல் கவர்மெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஐ ப்ரீவியஸ்லி டோல்ட் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. வி கேன் சி இட். ஓகேங்களா. இந்த கம்மிங் அப் கிளாஸஸில். ஓகேங்களா. ஸோ
ஸோ லோக்கல் கவர்மெண்ட்ஸில் வந்து பார்த்தோம்னா வி see the rural and urban local governments ஓகேங்களா. ஸோ கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வந்து பார்த்தோம்னா லோக்கல் கவர்மெண்ட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தோம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. பிகாஸ் இட் வாஸ் ஆடட் in the 73rd and 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா தான் ஸோ அதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரெக்கக்னேஷன் வந்து பார்த்தோம்னா கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ ஒய் வந்து பார்த்தோம்னா அட் த டைம் ஆஃப் வந்து பார்த்தோம்னா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தோம்னா அது வந்து பார்த்தோம்னா ஆட் பண்ணலை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ பிகாஸ் வந்து பார்த்தோம்னா அம்பேத்கர் வாஸ் வந்து பார்த்தோம்னா மச் அகெயின்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா திஸ் ஓகேங்களா. ஸோ ஹி வாஸ் அகெயின்ஸ்ட் பிகாஸ் வந்து பார்த்தோம்னா தேர் இஸ் சம் இஷ்யூ ஆன் திஸ் ஓகேங்களா. ஸோ அதனால தான் அவர் எதிர்த்தார் ஓகேங்களா. ஸோ அவர் அன்னைக்கு எதற்காக எதிர்த்தாரோ ஸோ அந்த விஷயம் இன்னமும் வந்து பார்த்தோம்னா கிராமப்புறங்களில் யூ கேன் see this ஓகேங்களா. ஸோ அது என்னன்றதை வந்து பார்த்தோம்னா டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். பட் தேர் இஸ் ஸ்டில் வந்து பார்த்தோம்னா ப்ரவலண்ட்டாக வந்து பார்த்தோம்னா இந்த அவர் அன்னைக்கு எந்த காரணத்தை கொண்டு இதை வந்து பார்த்தோம்னா எதிர்த்தாரோ ஸோ அந்த காரணங்கள் இன்னமும் வந்து பார்த்தோம்னா இங்கே நிறையவே வந்து பார்த்தோம்னா இருக்குன்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம கண்கூடவே வந்து பார்த்தோம்னா பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அது என்னென்னன்றதை வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்கலாம். அண்ட் ஹவு பஞ்சாயத்து ராஜ் வந்து பார்த்தோம்னா ஒரு அட்டானமியாக செயல்படுதா. அண்ட் ஈவன் தோ நீங்கள் பஞ்சாயத்து ராஜ் வந்து பார்த்தோம்னா பேசுகிறோம், பட் பஞ்சாயத்து ராஜில் வந்து பார்த்தோம்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கா. அண்ட் உமன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா அது என்ன மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. பிகாஸ் நாளைக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டாக போகும்போது வந்து பார்த்தோம்னா இஃப் யூ ஆர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யூ ஹேவ் டு அப்ரோச் தீஸ் இஷ்யூஸ் ஓகேங்களா. ஸோ அது there was a வெப் சீரிஸ் கால் பஞ்சாயத்து ஆல்சோ ஓகேங்களா. யூ கேன் see it in ப்ரைமில் இருக்குது, அமேசான் ப்ரைமில். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு வெப் சீரிஸ் மாதிரி இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஒரு பஞ்சாயத்து தலைவராக ஒரு விமன் தான் இருப்பாங்க, பட் அவரோட ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்தோம்னா எல்லா இதுவுமே பண்ணிட்டுருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஷிவாஸ் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் டால் மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்தோம்னா இங்கே ப்ரவலண்ட்டாக இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ சொசைட்டி பெர்ஸ்பெக்டிவில் வி ஹேவ் டு நோ திஸ் ஆல்சோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ் ஓகேங்களா. ஸோ வி ஹாவ் டு நோ இன் திஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் வை வி நீட் எ செப்பரேட் என்டிட்டி லைக் யூனியன் டெரிட்டரிஸ் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட எவல்யூஷன் என்ன, ஸோ இங்கே என்ன மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது அண்ட் ஹவு திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா. ஸோ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி எத்தனை யூனிட்ஸ் இருக்குது, அதில் எத்தனை வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ரீசெண்ட் எலெக்ஷன் கூட வந்து பார்த்தோம்னா ஸோ அது ஒரு யூட்டியாக தான் இருந்தது. ஸோ தேர் டிமாண்டிங் வந்து பார்த்தோம்னா ஸ்டேட்ஹுட் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே பாருங்கள் ஓகேங்களா. பிகாஸ் இன் 2022 and 23 போத்லேயுமே வந்து பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட அந்த 2019 வந்து பார்த்தோம்னா அது யூட்டியாக மாற்றினதை பற்றி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஃபெடரலிசம் ஓகேங்களா. இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் இந்தியன் பாலிட்டி ஓகேங்களா. ஸோ அது இந்தியன் பாலிட்டியில் மட்டும் இல்லாமல் இங்கே இந்தியாவோடைய ஒரு பெஸ்ட்டான டாபிக்னே சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் டாபிக் ஆல்சோ ஓகேங்களா அது. ஸோ ஃபெடரலிசம் கூட்டாட்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இங்கே இந்தியன் ஃபெடரல் சிஸ்டம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃப்ரம் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம் ஓகேங்களா. அப்போது there are many types of federalism ஓகேங்களா. ஸோ how that is different from the இந்தியன் ஃபெடரலிசம் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. பிகாஸ் இன் யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் தட் இஸ் ஆல்சோ எ ஃபெடரல் ஓகேங்களா. ஸோ ஹவு தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த இந்தியன் ஃபெடரேஷன் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் ஓகேங்களா. மத்திய மாநில உறவுகள் ஓகேங்களா. ஸோ உறவுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ அந்த உறவை எப்படி வந்து பார்த்தோம்னா நிலை நிறுத்திக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம பிரச்சனை பண்ண போகிறோமா இல்லை அதை வந்து பார்த்தோம்னா ஒரு சொல்யூஷன் நம்ம தேட போகிறோமான்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ ஹவு யூனியன் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா இருக்குது அண்ட் வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தோம்னா தே ஃபேஸிங் அப்படின்றத வந்து பார்த்தோம்னா நம்ம இதில் பார்க்கலாம். அண்ட் அதில் வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் ஓகேங்களா. திஸ் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நிறைய வந்து பார்த்தோம்னா நியூஸில் வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் எங்களுக்கு சரியான வந்து பார்த்தோம்னா அவங்க கொடுக்கல, ஒரு அமௌண்ட் கொடுக்கல அண்ட் விஆர் வந்து பார்த்தோம்னா நாங்கள் அதுக்கு வந்து பார்த்தோம்னா தகுந்தவர்கள் பட் எங்களுக்கு அது கொடுக்கல, ப்ரொவைட் பண்ணல. ஸோ நிறைய வந்து பார்த்தோம்னா வஞ்சகம் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ வாட் இஸ் திஸ் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் வி ஹாவ் டு நோ திஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா. இந்திய நிர்வாகம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ அதில் சிவில் சர்வீசஸ் இன் இந்தியா ஓகேங்களா. ஸோ இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னும் போது வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் வந்து பார்த்தோம்னா two types of executives ஓகேங்களா. ஒன் இஸ்
பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் another is the permanent executives like bureaucrats. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த சிவில் சர்வீசஸ் வந்து பார்த்தோம்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என்ன மாதிரியான ஒரு இதாக இருக்கிறாங்க, ஒரு பாலமாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. பிகாஸ் இன் 2019 வந்து பார்த்தோம்னா தி ஆஸ்ட் அபவுட் வாட் இஸ் த ரோல் ஆஃப் பியூரோக்ரஸி. ஓகேங்களா. இன் யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஓகேங்களா. ஸோ அன்றைய காலத்தில் வந்து பார்த்தோம்னா சிவில் சர்வீஸ் எப்படி இருந்தது பிரிட்டிஷ் டைமில், ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா எப்படி எவால்வ் ஆகிட்டு இருக்கு, ஸோ ஹவு many all India services are there and how many state services are there and what is the role of the persons. ஓகேங்களா. ஸோ அது and how it is வந்து பார்த்தீங்கன்னா against federalism சில பேர் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ how it is and how it is protecting the country. ஓகேங்களா. ஸோ அண்ட் அதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி படிப்போம். ஸோ இதில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அண்ட் வாட் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிவில் சர்வீசஸ். ஓகேங்களா. ஸோ அது அண்ட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் சர்வீசஸ் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், how they are recruiting a person into the service and what type of training they are giving அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். how you are recruiting a person வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இது பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் சொல்லுது இல்லையா. ஸோ யூ ஹாவ் டு ஜஸ்ட் கனெக்ட். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அவங்களோட ட்ரைனிங் என்ன மாதிரி இருக்கும், ஸோ அதை பற்றி. ஸோ நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஓகேங்களா. அரசியல் கட்சிகள். ஓகேங்களா. ஸோ அது we have two types of political parties here. okay. so national and regional political parties. ஓகேங்களா. ஸோ தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது and what are the difference between these two and who gave this வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ். பிகாஸ் ஒரு 2 days முன்னாடி நடந்த கோர்ட் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவாய்ட் பண்ணாதீங்க. நீங்கள் போய் எழுதுங்க, எழுதாமல் போங்க. ஓகேங்களா. பட் அந்த கொஷின் பேப்பரை வாங்கி ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் மீன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது போக வி கேன் யூஸ் இட் இன் வந்து பார்த்தோம்னா அனதர் நமக்கு அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது. ஓகேங்களா. ஸோ அதனால் சொல்கிறேன். அண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ். ஓகேங்களா. அண்ட் யூ ஹேவ் டு நோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப். ஓகேங்களா. ஈவன் இஃப் யூ டேக் யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ப்ரெஷர் குரூப் ஹேவ் மோர் பவர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது இங்கே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ப்ரெஷர் குரூப்ஸ் இருக்குது அண்ட் வாட் இஸ் த ரோல் ஆஃப் ப்ரெஷர் குரூப் அண்ட் ஹவு தே ஆர் வந்து பார்த்தோம்னா இன்ஃப்ளூயன்சிங் எ பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் அண்ட் பப்ளிக் ஒப்பீனியன், மாஸ் மீடியா, சோஷியல் மீடியா. ஓகேங்களா. ஸோ இந்த மாஸ் மீடியா, சோஷியல் மீடியா வந்து பார்த்தோம்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம்னா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து பார்த்தோம்னா இதோட பங்கு வந்து பார்த்தோம்னா நிறையவே இருக்குது. ஸோ அண்ட் ஹவு தே ஆர் இன்ஃப்ளூயன்சிங் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா. ஸோ என்ஜிஓ. ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் இல்லாததை வந்து பார்த்தோம்னா பண்ணாததை ஒரு என்ஜிஓ வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ண வைக்கிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் இட் இஸ் குரூப் 2 2023 வந்து பார்த்தோம்னா என்ஜிஓ பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரையும் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ். ஓகேங்களா. ஸோ இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி படித்தோம். ஸோ நிர்வாக சீர்திருத்தங்கள் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி பண்ணலான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். ஓகேங்களா. இஃப் யூ டேக் வினித் நாராயண் கேஸ் ஜட்மெண்ட், ஸோ பிஃபோர் த கேஸ் ஜட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் சிபிசி வாஸ் வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட், ஆஃப்டர் த கேஸ் வந்து பார்த்தோம்னா சிபிசி வாஸ் டிஃப்ரெண்ட். ஹவு இட் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்றத வி ஹாவ் டு நோ திஸ். ஓகேங்களா. ஸோ அது ஸோ நெக்ஸ்ட் வாட் ஆர் த ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ். ஓகேங்களா. ஸோ கரப்ஷன் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு பேக்வர்ட்னஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரீசனாகவே சொல்லப்படுது. ஸோ நிறைய பழங்களும் வந்து பார்த்தோம்னா அதை பற்றி வந்திருக்கு. பட் ஈவன் தோ ஸ்டில் ப்ரெவலண்ட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ வாட் ஆர் த மெஷர்ஸ் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி த லோக் அதாலத், லோக் ஆயுக்தா, லோக்பால், ஆம்பட்ஸ்மன் இன் இந்தியா. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அது அண்ட் வி ஹாவ் டு நோ அபவுட் த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஆல்சோ. ஓகேங்களா. ஸோ அது அண்ட் ஹவு ஆர்டிஐ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிக்கலோட கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி கனெக்டும் பண்ணுங்கள். ஸோ பிகாஸ் இன் 2024 குரூப் 1 குரூப் 2 ரெண்டுலுமே சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் பற்றி வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தென் சிட்டிசன்ஸ் கிரிவன்சஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன். ஓகேங்களா. ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்முக்கு நிர்வாக சீர்திருத்தத்துக்கு சில குழுக்கள் வந்து பார்த்தோம்னா அமைக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன பரிந்துரைக்கிறாங்க, ஸோ அவங்கள எந்த மாதிரி அந்த தலைவர்களோட பெயர், ஸோ அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் என்னென்ன, ஸோ இதெல்லாம் பண்ணலாம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ்க்கு இதெல்லாம் பண்ணால் இன்னொரு பெட்டரான அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம பார்க்கலான்னு சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ அது தென் வி ஹேவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா. ஸோ இதை பற்றி படிக்கிறதா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ். ஓகேங்களா. ஸோ அது ஸோ நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா. இன் ப்ரிலிம் சிலபஸில் யூனிட் 2லேயே வந்து பார்த்தோம்னா அவங்க கொடுத்துருக்காங்க. பட் ஹியர் தே கேவ் இட் வந்து பார்த்தோம்னா ப்ரீஃப்லி. ஓகேங்களா. ஸோ டெமோகிராஃபி. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இதில் ஸோ பாப்புலேஷன் அது சம்மந்தமான இஷ்யூஸ் பற்றி. ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் யார், கண்ட்ரி யார், அண்ட் ஹவு த பாப்புலேஷன் இஸ் வந்து பார்த்தோம்னா அஃபெக்டிங் த ரிசோர்ஸஸ் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் மெஷர்ஸ் வந்து பார்த்தோம்னா எடுக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே
எல்லாத்தையுமே ஓகேங்களா. ஸோ அது தென் ஸ்டேட் லாங்குவேஜ் ஓகேங்களா. ஸோ லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ப்ளே பண்ணுது அண்ட் த கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸும் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ வி கேன் கனெக்ட் இட் வித் திஸ் ஓகேங்களா. ஸோ அது அண்ட் வாட் டைப் ஆஃப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்தோம்னா எடுத்துகிட்டு போகிறாங்க ஸ்டேட்ஸ்லாம் அது. தென் இ கவர்னன்ஸ் ஓகேங்களா. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸில் இ கவர்னன்ஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் ஓகேங்களா டு பிரிங் டிரான்ஸ்பரன்சி ஓகேங்களா. ஸோ அது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா திஸ் இந்தியா அண்டு வேர்ல்டு ஓகேங்களா. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போ வேர்ல்டு இஷ்யூஸ்க்கும் வந்து பார்த்தோம்னா வேர்ல்டு பாலிடிக்ஸ்க்கும் நம்ம கொஞ்சம் வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா. எப்படின்னா ஸோ தே ஆர் ஆஸ்கிங் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி ஓகேங்களா. ஸோ வாட் டைப் ஆஃப் ஃபாரின் பாலிசி வந்து பார்த்தோம்னா இந்தியா இஸ் ஹேவிங் இன் திஸ் மல்டிபோலார் வேர்ல்டு ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி சசி தரூர் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ பைபோலார் வேர்ல்டு பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ we discussed in the previous current affairs classes, right? So Russia was வந்து பார்த்தோம்னா டவுன் ஆகிட்டாங்க. ஸோ the war is between the United States of America and China அப்படின்ற மாதிரி. ஸோ தட்ஸ் வாட் ஹீ வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. a beautiful article, just go through it ஓகேங்களா. ஸோ இதில் இந்தியன் ஃபாரின் பாலிசி, what was Indian foreign policy at our first prime minister time ஓகேங்களா. ஜவஹர்லால் நேரு டைமில் என்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ we prefer வந்து பார்த்தோம்னா non-aligned movement and still India is preferring non-alignment movement only ஓகேங்களா. ஸோ பிகாஸ் in the previous classes also I told what Mr. External Affairs Minister வந்து பார்த்தோம்னா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ Indian foreign policy also play an important role in our வந்து பார்த்தோம்னா ஃப்ரேமிங் இந்தியா ஆஸை வந்து பார்த்தோம்னா பவராக வந்து பார்த்தோம்னா காட்டுறதுக்கு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் வித் வந்து பார்த்தோம்னா வேர்ல்டு கண்ட்ரிஸ் ஓகேங்களா. ஸோ தட்ஸ் த ரீசன் வை வி ஹாவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஆல்சோ ஓகேங்களா. ஸோ தட்ஸ் வை வி டெய்லி வந்து பார்த்தோம்னா ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூஸ் பற்றி நம்ம வந்து பார்த்தோம்னா சிஏல வந்து பார்த்தோம்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தோம்னா வேர்ல்டு கண்ட்ரிஸ் கூட வச்சுக்கிறாங்க ஓகேங்களா. அப்படின்னு நமக்கு ஒருத்தர் பிடிக்கல, அவங்கள நம்ம பிடிக்கலனா கூட ஜஸ்ட் வி ஹாவ் டு மெயின்டைன் ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஓகே. ஸோ அது அண்ட் டிஃபென்ஸ் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ what type of defense mechanism we are having and what type of national security வந்து பார்த்தோம்னா security issuesல என்னென்ன பிரச்சனை இருக்குங்க and how we are வந்து பார்த்தோம்னா tackling this ஓகேங்களா. ஸோ ஆர்மி சீஃப் வந்து பார்த்தோம்னா இன்டர்வியூ கொடுப்பாங்க, நாவல் சீஃப் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ் சீஃப் ஓகேங்களா. வாட் இஸ் த ரோல் ஆஃப் Chief of Defense Staff ஓகேங்களா. ஸோ these are comes under the defense and national security and nuclear policy ஓகேங்களா. ஸோ nuclear policy also plays an important role ஓகேங்களா. and we have Pakistan also a nuclear country and China also a nuclear country ஓகேங்களா. ஸோ India is also a nuclear country and how this affecting the world peace ஓகேங்களா. ஸோ that's we have to know this ஓகேங்களா. ஸோ அந்த இது ஸோ nuclear policy வந்து பார்த்தோம்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அண்ட் இது பற்றின ப்ராப்ளம்ஸும் நம்ம வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இஸ் டெரரிசம் ஓகேங்களா. ஸோ வி டிடன்ட் ஹாவ் அ டெஃபினிஷன் ஃபார் டெரரிசம் ஓகேங்களா. ஸோ ஐ டோல்ட் யூ இன் த ப்ரீவியஸ் கிளாஸஸ் ரைட், ஒன் மேன்ஸ் ரெவல்யூஷன் இஸ் another man's terrorism ஓகேங்களா. ஸோ தட்ஸ் த ரீசன் வை வி cannot come to a conclusion for that definition okay. So what kind of terrorism we are having and how the terrorism is வந்து பார்த்தோம்னா impacting the peace process and the developmental process of a country ஓகேங்களா. ஸோ we have to know that in perspective and then human rights ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஹியூமன் ரைட்ஸ் படிக்கும் போது யூ ஹாவ் டு ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஃப்ரம் த வெப்சைட் ஓகேங்களா. ஸோ அது அண்ட் இன் ஹியூமன் ரைட்ஸ் வாட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தோம்னா த ஹியூமன்ஸ் இஸ் ஃபேஸிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஓகேங்களா. ஹியூமன் ரைட்ஸ்னால் ஒரு ஹியூமனை வந்து பண்ணுறது மட்டும் கிடையாது ஓகேங்களா. ஸோ என்விரான்மெண்டல் சம்மந்தமாகவும் அவங்க சில ரைட்ஸ் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜெண்டர் சம்மந்தமாகவும் ஃபேஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ வாட் ஆர் தஸ் ஓகேங்களா, யூ ஹாவ் டு நோ திஸ் அண்ட் த என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், international organizations, pacts and summits ஓகேங்களா. ஸோ தட்ஸ் வாட் ஐ told you in the previous class right. ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், பிரிக்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ G20 பற்றி பேசியிருக்கோம். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் சம்மிட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது தான் இந்த இந்தியன் பாலிட்டி ஓகேங்களா. ஸோ அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு சே இஸ் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் மினிமைஸ் யுவர் சோர்ஸஸ் ஓகேங்களா. டோன்ட் ஜஸ்ட் கோ த்ரூ வந்து பார்த்தோம்னா எனக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்னும் போது வந்து பார்த்தோம்னா யூ ஃபர்கெட் த குவாலிட்டி ஆஃப் த வந்து பார்த்தோம்னா இது ஓகேங்களா. ஸோ ஒரு ரெப்யூட்டடான ஒரு சோர்ஸை வந்து பார்த்தோம்னா ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு அத்தாரைஸ்டு சோர்ஸாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ஒன் திங் இஸ் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் டவுன்லோட் த சிலபஸ் ஃப்ரம் த ஃப்ரம் த கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள் ஓகேங்களா. கவர்மெண்ட் அதனால தான் நமக்கு சிலபஸ் ஒன்று கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ சம் ஆஃப் தம் வந்து பார்த்தோம்னா மாடிஃபை பண்ணி நான் உங்களுக்கு பண்ணுறேன்றதெல்லாம் வேண்டாம் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ வாட் தே ஆர் கிவிங் ஓகேங்களா. ஸோ யூ சேஞ்ச்
இட் ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் வந்து பார்த்தோம்னா கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டீகோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ தட்ஸ் த ரீசன் வை வி டீகோடிங் இட் ஓகேங்களா. ஸோ அப்போது நம்ம அதிலிருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ வி ஹாவ் டு டீகோட் இட் பர்சனலி ஓகேங்களா. தென் ஒன்லி வி வில் நோ திஸ் ஓகேங்களா. ஸோ இங்கே இது கொடுத்துருக்காங்க, இங்கே இது கொடுத்துருக்காங்க, நான் இதை இப்படி அப்ரோச் பண்ண போகிறேன்னு அப்போ தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டாண்டர்டான சோர்ஸ் ஓகேங்களா. ஸோ ஸ்கூல் புக்ஸ் இஸ் வந்து பார்த்தோம்னா எ பேசிக் சோர்ஸ் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி லக்ஷ்மிகாந்த் வந்து பார்த்தோம்னா இட்ஸ் எ ரெஃபரன்ஸ் புக் ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தோம்னா இட்ஸ் நாட் எ பைபிள் ஓகேங்களா. ஸோ யூ ஹாவ் டு ரெஃபர் இட் ஓகேங்களா. வித் த ஹெல்ப் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா யூ ஹாவ் டு டவுன்லோட் இட் ஃப்ரம் த கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் வந்து பார்த்தோம்னா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆர்டிகல்ஸை ஸோ ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் பண்ணுங்கள் வித் த யூஸ் ஆஃப் லக்ஷ்மிகாந்த் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் டோன்ட் கோ பிளைண்ட்லி வித் லக்ஷ்மிகாந்த் ஓகேங்களா. ஸோ எல்லாமே அதில் வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா நீங்கள் படிக்கும் போது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வச்சு ரெஃபர் பண்ணும் போது யூ வில் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் தே ஆர் வந்து பார்த்தோம்னா சேயிங் அண்ட் வாட் ஹீ இஸ் வந்து பார்த்தோம்னா சேயிங் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் அத்தாரைஸ்டு சோர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஹிந்துவில் வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலில் தேர் அப்லோடிங் த ஜட்மெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி படிங்க ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் த ஸ்டாண்டர்ட் சோர்ஸஸ் யூ ஹாவ் டு ஃபாலோ ஓகேங்களா. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் வந்து பார்த்தோம்னா சம் சோர்ஸஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி டெய்லி வந்து பார்த்தோம்னா ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தோம்னா இது பண்ணுங்கள். ஸோ இந்த சிலபஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியணும் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கும் போது ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்ம சிலபஸில் இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸஸ் வந்து பார்த்தோம்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஓகேங்களா. ஸோ நம்ம எவ்வளோ மார்க் டெஸ்ட் எடுத்தாலும் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் த சஜஷன்ஸ் கிவன் பை த டாப்பர்ஸ் ஹூ ஆர் இன் த ரேங்க் ஓகேங்களா. ஸோ அவங்க இது பண்ணது தான் ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு சால்வ் பண்ணுறீங்களோ தென் ஒன்லி யூ வில் நோ ஓகேங்களா. ஸோ வாட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அஸ் ஓகேங்களா. ஸோ அதனால் அது சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் and standard sources ஓகேங்களா. ஸோ லைக் ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஓகேங்களா ஃப்ரம் த கவர்மெண்ட் வெப்சைட் ஓகேங்களா. நாட் ஃப்ரம் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சோர்ஸஸ்லாம் வந்து பார்த்தோம்னா போகாதீங்க ஓகேங்களா. ஸோ அது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா யூ ஹாவ் டு வந்து பார்த்தோம்னா ஹேவ் எ ரெஃபரன்ஸ் புக் லைக் லக்ஷ்மிகாந்த் அண்ட் யூ பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் யூ ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா கோ த்ரூ வித் ஸ்கூல் புக்ஸ் ஓகேங்களா. ஸோ இட் இஸ் எ பேசிக் ஓகேங்களா. ஸோ தட்ஸ் த ரீசன் வந்து பார்த்தோம்னா அதை பேஸாக ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் சோர்ஸஸ் போங்க. தென் கரண்ட் ரெகுலராக வந்து பார்த்தோம்னா நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நியூஸஸ் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் எனஃப் ஓகேங்களா. ஸோ டு ரைட் இது ஓகேங்களா. ஸோ பிகாஸ் திஸ் எக்ஸாம் இஸ் வந்து பார்த்தோம்னா நோயிங் சம்திங் அபவுட் வந்து பார்த்தோம்னா எவ்ரி திங் ஓகேங்களா. ஸோ நாட் எவ்ரி திங் அபவுட் சம்திங் ஓகேங்களா. ஸோ தே ஆர் ஸ்பெஷலிஸ்ட் ஓகேங்களா. தே வில் டூ தேர் ஒர்க் ஓகேங்களா. ஸோ வாட் வி ஹாவ் டு நோ இஸ் knowing something about everything ஓகேங்களா. ஸோ just go through it okay. So thank you.